ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிப்பியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் கறி, மட்டன் சூப், கத்தரிக்காய், நெத்தலி கருவாடு வச்சு ஒரு பிரட்டல் எப்படி செய்கிறதுன்றதை அன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறது, என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஒரு சட்டியில் பட்டர் போட்டிருக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆகின உடனே இதில் நான் கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் லீட்ஸ் போட்டு கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணின பிறகு 2 எக்கு. ஆல்ரெடி நாங்கள் சோறு ரெடியாக இருக்குது. அந்த சோறை இதில் நாங்கள் இப்போ போட போகிறோம். சோறை போட்டதுக்கு பிறகு நாங்கள் பொரித்து வச்ச கோழியும், கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கு பிறகு கொஞ்சம் சோயா சாஸ், உப்பு, அதோடு சேர்த்து டேஸ்ட்டுக்காக நான் மேகி பவுடர் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டுது. அடுத்தது கத்தரிக்காய் பிரட்டல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்தரிக்காய் நான் கட் பண்ணி, இந்த நீளமாக கட் பண்ணி, அதை கழுவி அதில் உப்பும் மஞ்சளும் சேர்த்து பிரட்டி வச்சுருக்கேன். இப்போ கத்தரிக்காய் பொரிச்சு எடுக்க போகிறேன். கத்தரிக்காய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கத்தரிக்காயை பொரிச்சு எடுக்க போகிறேன். கத்தரிக்காய் பொரிச்சு எடுத்ததுக்கு பிறகு இதில் நான் ஒரு 5 பச்சை மிளகாய் பொரிச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் வெங்காயம் பொரிச்சு எடுக்க போகிறேன். அதோடு சேர்த்து எடுத்து வச்சிருக்கிற நெத்தலி கருவாடும் சேர்த்து நான் இதை பொரிச்சு எடுக்க போகிறேன்.
இப்போ எல்லாம் பொரித்து எடுத்ததுக்கு பிறகு இந்த சட்டியில் வந்து ஒரு கருவேப்பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அதோடு சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதோடு சேர்த்து ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, 2-3 ரம்பையில் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு நான் வந்து பொரித்து வச்ச எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறினது பிறகு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, அதோட டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் சோயா சாஸ், கெச்சப், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ கத்தரிக்காய் ரெடி ஆகிட்டது. சிக்கன் கறி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி, 4-5 பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வெங்காயம், கருவேப்பிலை, கறி பவுடர், ரம்பையில் வாங்க. இப்போ சிக்கன் கறி செய்யலாம். சட்டியை வச்சு சட்டி சூடாகினது பிறகு வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்க போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர வெங்காயம் போட்டதுக்கு பிறகு இதில் நான் வந்து ரம்பையில் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும், பச்சை மிளகாயும் அதோடு சேர்த்து 2 செத்த மிளகாயும் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு இதோட நான் வந்து வெட்டி வச்சிருக்கிற 2 தக்காளியை வந்து சேர்க்க போகிறேன். தக்காளி வதங்கினதுக்கு பிறகு இதில் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் சேர்க்க போகிறேன். இந்த சிக்கன் போட்டதுக்கு பிறகு ஒருக்கா நல்லா பரட்டி கிளறி விட்டதுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன் ஒரு 10-15 நிமிஷம். இப்போ 10 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கோழி நல்லா வெந்திருக்கு. அதில் வந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், ஒரு 3 டேபிள் ஸ்பூன்
கறி பவுடர் சேர்க்க போகிறேன். அதாவது நாங்கள் பாவிக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் போட போகிறோம். அதை போட்டதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டு கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். பத்து நிமிஷம் ஆயிட்டுது. நாங்கள் இப்போ இதை திறந்து ஒரு உருளைக்கிழங்கு கறிவேப்பிலையும் சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் இதை மூடி வைப்போம். இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்து வர வரைக்கும். இப்போ 8 நிமிஷத்துக்கு பிறகு கறி ரெடி ஆகிட்டுது. உருளைக்கிழங்கும் அவிஞ்சிட்டு அதில் கடைசியில் நான் கரம் மசாலா இதில் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா சேர்த்ததுக்கு பிறகு நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கறி கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு இதில் நாங்கள் தேவையான அளவு லெமன் சேர்த்துக்கொள்ள போகிறோம். சிக்கன் கறி ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் மட்டன் சூப் செய்ய போகிறோம். அதுக்கு எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ சட்டி வச்சுருக்கிறேன். அதில் சட்டி சூடாயினோடனே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் சூடாயினோடனே கொஞ்சம் பட்டை 4 கிராம்பு சேர்த்துக்கொள்கிறேன். இது வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கொள்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு பிறகு வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயத்தோடு சேர்த்து 2 செத்த மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். அதுக்கு பிறகு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து இதை வதங்க விடுவோம் நல்லா. இதுக்கு பிறகு வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை அதோடு சேர்த்து மட்டனையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்க போகிறோம். இது வதங்கினதுக்கு பிறகு 1 லிட்டர் தண்ணி விட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம்.
20 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ வந்து பெப்பரை சேர்த்துக்கொள்ள போகிறோம். மட்டனும் நல்லா வெந்திருக்குது. சூப்பும் ரெடி ஆயிட்டுது. மிளகு சேர்த்ததுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூப் ரெடி. இன்றைக்கி எங்களோட லஞ்ச் இதுதான். இன்றைக்கி எங்களோட ரெசிபி. நிறைய பேர் பார்க்குறீங்க, வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.